நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன், நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன், நம்ம சங்கத்தினுடைய செயல்பாடுகள் இப்போ வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான வீடியோ நம்ம நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், நண்பர்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். நம்ம சங்கம் இப்போ வரைக்கும் வெறும் வாய் வார்த்தைக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் அல்ல. முழுக்க முழுக்க நம்ம ஓட்டுநர்களுக்காக உண்மையாக நின்று போராடணும். நம்ம ஓட்டுநர் இனத்திற்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இறங்கி நின்று செயல்படக்கூடிய நம்மளுடைய சங்கம் இது அப்படின்றத முதல்ல தெரியப்படுத்திக்கிறோம். இப்போ வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, சம்பள பாக்கி பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ஒரு 5000 சம்பள பாக்கி பிரச்சனைகளுக்கு மேல நம்ம சங்கம் இது வரைக்கும் பார்த்து ஓட்டுநர்களுக்கு சம்பள பாக்கிய ஓனர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்ற தகவலை முதல்ல தெரியப்படுத்திக்கிறோம். பிரேக் டவுன் அப்படின்றது கணக்கு வழக்கே இல்லை. இப்போ வரைக்கும் குறைந்த ஒரு 10,000 பிரேக் டவுனுக்கு மேலேயாவது நம்ம சங்கத்தில் இருந்து நம்ம நண்பர்களுக்கு உதவிகள் செஞ்சுருக்கோம் அப்படின்றதையும் தெரியப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு இலவச சட்ட உதவி மையம், அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி கையாளுறது அப்படின்றது தெரியாமல் இருக்கும்போது வழக்கறிஞர்கள் மூலமாக அதற்கான தீர்வுகளை கொடுத்து அந்த பிரச்சனையில இருந்து அவங்கள நாம் வெளியே கொண்டு வர்ற பணிகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் காவல்துறை மூலம் உருவான பிரச்சனைகளை நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது நேரடியாக நின்று அந்த பிரச்சனைகளை பூரா நாம சரி பண்ணி அதற்கான தீர்வு கண்டு அந்த ஓட்டுநருக்கு நாம கொடுத்துருக்கோம் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறோம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, இப்போ அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம சங்கத்தின் வழியாக நாம முன்னாடி நின்று இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஐடி கார்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நலவாரிய கார்டு போட்டு கொடுக்குறோம், தமிழக நலவாரிய கார்டு போட்டு கொடுக்குறோம். அவங்களுக்கு தேவைப்படும் போது அதற்கான நிவாரணங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கான பணிகளை நாம முன்னாடி நின்று செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதற்கான வழிமுறைகளை வகுத்து கொடுக்குறோம் அப்படின்றத முதல்ல தெரியப்படுத்திக்கிறோம். இப்போ அடுத்தபடியா நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு இன்சூரன்ஸ் நாம போட்டு கொடுத்து அதில் ஏதாவது ஒரு நல்லது கெட்டதாயிருச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுக்கறதுக்கான அத்தனை பணிகளையும் கூட இருந்து நாம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த தகவலையும் தெரியப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி இப்போ பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்ட முடியல, இந்த மாதிரி நான் வண்டிக்கு போகல, இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னும் போது பிள்ளைகளினுடைய படிப்பு செலவுக்கு முடிந்த உதவி, அதாவது பெரிய அளவுல எல்லாம் கிடையாது, சின்ன சின்ன அளவுகளில் அந்த பிள்ளைகளினுடைய படிப்பு செலவுக்கான உதவிகள். இப்போ என் பிள்ளை நல்லா படிக்குது, எனக்கு இங்கே படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, என் பிள்ளைக்கு இந்த ஃபீஸ் கட்ட முடியல, இந்த ஸ்பான்சரு இந்த தெரிஞ்சவங்ககிட்ட அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னும் போது அதற்கான பணிகளை நாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓட்டுநருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று உருவாகி அவங்க குடும்பம் தள்ளாடி நிற்கும் போது நம்ம சங்கத்தில் இருந்து சந்தா கட்டிட்டு இருக்கிற உறுப்பினர்கள் அவங்க குடும்பத்துக்கு நாம் நிதி உதவி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறோம். அடுத்த கட்டமாக நம்ம இப்போ வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு தெளிவான தகவலாக நம்ம நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். நம்ம சங்கத்தினுடைய வீர சாகசங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் ஒரு ஓட்டுநரை அங்கே வேலை செய்கிற நபர் தாக்கி அதற்காக நம்ம சங்கம் முன்னாடி நின்று 300 பேர் களத்தில் போய் நின்று அதற்கான தீர்வு கிடைக்க வச்சோம். இது அன்னைக்கு நாம் பண்ணினது 2018 தான் நம்ம சங்கம் உருவாச்சு நண்பர்களே. அந்த வருடமே 300 நண்பர்களை வச்சு நம்ம அந்த பணிகளை செஞ்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பத்ரா தெலுங்கானா எம்பி பார்டரில் பத்ராவதியில் நம்ம கரூரை சேர்ந்த வடிவேல்ன்ற நபர் இறந்துட்டாரு. அவருடைய உடலை ஆம்புலன்ஸை வச்சு அவங்க குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு 40,000 ரூபா அவங்க அம்மா கையில் நிதி உதவி நாம் அன்னைக்கு செஞ்சு கொடுத்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் மணிகண்டன் திருப்பூரில் ஆக்சிடென்ட் ஆகி கால் இழந்துட்டு இருந்தார். இந்த தகவல் நமக்கு தெரிய வரவும் அவங்களுக்கு ஒரு 26,500 ரூபா பணம் கொண்டு போய் நம்மளால் முடிஞ்சது அன்னைக்கு நாம் கொடுத்துட்டு வந்தோம். 2024 நடந்தது இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சங்ககிரியில் ஒரு காவலர் ஓட்டுநர் பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கு எஸ்பி ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸில் நேரடியாக போய் நம்ம சங்க உறுப்பினர்களோடு போய் அதற்கான தீர்வு கண்டு அதற்கான சொல்யூஷன் நம்ம தேடி அந்ததையும் நம்ம முடிச்சு வச்சுருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா,
திருச்செங்கோட்டில் இருக்கிற ஒரு நண்பர், அவர் வந்து சம்பள பாய்க்கு முழுமையாக வராமல் ஒரு 3,00,000 ரூபா வரைக்கும் வராமல் அவர் தள்ளாடிட்டு இருந்தப்ப நம்ம சங்கத்தை பற்றி தெரிஞ்சு நம்மக்கிட்ட வந்து சொல்லி அந்த சம்பள பாக்கியை நம்ம வாங்கி கொடுத்தோம். வெளிநாட்டில் வேலை செஞ்ச நபர், அவருக்கு சம்பள பாக்கி வரலை, இங்கே நம்ம அந்த சம்பள பாக்கியை வாங்கி கொடுத்தோம் அப்படின்றது நம்ம சங்கம் செஞ்சது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடியில் சேர்ந்த ஒரு நபர், திருச்செந்தூர், அவர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்தவர், அவருக்கும் ஓனருக்கும் சம்பளத்தில் ஒரு பிரச்சனையாகி ஓனர் தேவையில்லாமல் அவரை செருப்பு கொண்டு அடித்து அவர் 1 வருஷம் கழிச்சு நம்மக்கிட்ட சொல்லி திரும்ப நம்ம தலையிட்டு அந்த ஓனரை மன்னிப்பு கேட்க வச்சு அவருடைய சம்பள பாக்கி 25,000 ரூபாயோ நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு நபர் வீட்டு முன்னாடி நின்று வண்டியை கழுவிட்டு இருக்கும்போது மது போதையில் வந்த காவலர் அவர்கிட்ட காசு கேட்டு பஞ்சாயத்து பண்ண, ஏன் வீட்டு வாசல் நிப்பாட்டி கார் கழுவுறது வண்டி கழுவுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்குன்னு கேட்டதுக்கு அந்த ஓட்டுநரை நீ போதையில் இருக்கேன்னு சொல்லி தகாத வார்த்தையில் பேசி அது ஒரு பிரச்சனையாகி அதுக்கான நடவடிக்கை எடுத்து அவரை மன்னிப்பு கேட்க வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுருக்கோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் கோபி அப்படின்ற நபரை ஒரு ஓனரை அடைச்சி வச்சு 2 நாட்களாக அடைச்சி வச்சுருந்தா அந்த பையன் கீழே விழுந்து எலும்பு முறிவு அடிபட்டு அவர் மருத்துவ சிகிச்சையில் இருந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து அவருக்கு ஒரு 60,000 ரூபா நிதி உதவியாக நம்ம சங்கம் கொடுத்துருக்கோம். இப்படி நம்ம சங்கத்தில் இருந்து நம்ம சங்க நண்பர்களுக்கு நாம் செஞ்ச விஷயங்கள் இருக்குது, இன்னும் ஏராளம் இருக்குது. இப்போ நம்ம சங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் அப்படின்றதையும் நாம் தெரியப்படுத்துகிறோம். சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிற நண்பர்கள் தொடர்ந்து நம்ம சங்கத்தில் முதல்ல முழுமையாக பயணிக்கணும். அப்படி பயணிக்கும் போது தான் நலத்திட்டங்களை நாம் அவங்களுக்கு முழுமையாக செய்ய முடியும். நண்பர்கள் வர்றாங்க, ஐடி கார்டு வாங்கிட்டு அப்படியே போயிடுறாங்க, சந்தா கட்டுறதில்லை, சந்தா கட்டினாலும் 1 மாதம் கட்டிட்டு அப்படியே விட்டுறாங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்ம சங்கத்தில் இருந்து அவங்களுக்கு முழுமையான நலத்திட்டங்களோ செயல்பாடுகளோ செஞ்சு கொடுக்க முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். உறுப்பினர்களுக்கு அரசாங்க மருத்துவ காப்பீடு, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நல வாரியங்களை அதுகளை வாங்கி கொடுக்குற பணிகள் ஒரு பக்கம் முன்னாடி நடந்துட்டு இருக்கு. 3 மாதம் நம்ம சங்கத்தில் பயணித்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த சம்பள பாக்கி பிரச்சனைகள் ஆல்ரெடி ஏராளம் பார்த்துட்டு இருக்க. இப்போ சம்பள பாக்கி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நின்று அந்த பிரச்சனைகளை எடுத்து கொடுப்போம். அது போக வேலை செய்கிற இடங்கள்ல அவங்கள தரைக்குறைவாக நடத்துகிறாங்க, அவங்களுடைய சுய மரியாதை பாதிக்கப்படுது அப்படின்னா அதற்கான நடவடிக்கைகள் நாம் எடுத்து கொடுக்குறோம். அதன் பிறகு நம்ம ஓட்டுநர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது முழுக்க முழுக்க அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எந்தெந்த தொழில் வாய்ப்புகள் முன்னுரிமை தெரியுமோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு ஓட்டுநர் வந்து ஒரு நபரால் மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ பாதிக்கப்பட்டு இருக்கார் அப்படின்னா அவருக்கான தீர்வு நம்ம சங்கத்தின் வழியாக. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஓனர் இல்லை ஒரு மேனேஜர் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கள ரொம்ப புஷ் பண்ணி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நாம் முன்னாடி நின்று அவங்களுக்கு வக்கீலை வச்சு அந்த சட்ட ரீதியாக அவங்களுடைய பிரச்சனைகளை நாம் கண்டிப்பான முறையில் தீர்த்து வைப்போம். உறுப்பினர் நம்மக்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாரு அப்படின்னால் அது ஓனர் சம்மந்தப்பட்டதோ மற்றது எது சம்மந்தப்பட்டதோ அந்த புகாரை முதல்ல விசாரித்து யார் மேலே தப்பு யார் மேலே சரின்றதை பார்த்து உடனடியாக அதற்கான தீர்வு ஒரு வக்கீலை வச்சு நம்ம அதை எடுத்து அதை சரி பண்ணி அவங்களுக்கு கொண்டு வந்து அதை நாம் முடிச்சு கொடுப்போம். அதே மாதிரி நம்ம சங்கத்தில் தொடர்ந்து கரெக்டாக பயணிக்கிற நபர் ஒரு விபத்தில் இறந்துட்டாலோ கைகால் போயிட்டாலோ ஏதாவது ஒன்று அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு நம்ம நிவாரண நிதின்றது அவங்க குடும்பத்துக்கு கொடுத்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கான வழிகளை நாம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்றத முதல்ல தெரியப்படுத்திக்கிறோம். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சங்கத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான வழிகள், சங்கத்தின் விதிமுறைகள் அப்படின்றது. நம்ம சங்கத்தில் உறுப்பினராக சேரணும் அப்படின்னா உங்கள் லைசன்ஸ், ஆதார் கார்டு, ஃபோட்டோ, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் நாமினியோட ஆதார் கார்டு இதையெல்லாம் ப்ராப்பராக நம்ம சங்கத்தினுடைய உறுப்பினர் படிவம் கொடுப்போம். அதோட ஃபுல் பண்ணி நீங்கள் நம்மளுடைய ஆஃபீஸுக்கு கொரியர் அனுப்பிச்சி விடணும். முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க, கார்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை கொரியரில் நீங்கள் அனுப்பிச்சி விடணும். அப்படி அனுப்பிச்சி விடும்போது உங்களுக்கு ஐடி கார்டு, ஹெல்த் ஐடி, நலவாரிய கார்டு, உங்கள் ஃபோட்டோ போட்டால் லோகோ, நம்ம சங்கத்தினுடைய லோகோ, இது எல்லாமே கொரியரில் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் நேரடியாக வீட்டுக்கு வந்துடும். சங்கத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் மாதம் சங்க வளர்ச்சி நிதியும் சந்தாவும் கட்டாயம் நண்பர்கள் கட்டணும்.
ஒரு 3 மாதம் நீங்க சந்தா கட்டலை அப்படின்றப்ப சங்கத்தினுடைய அங்கத்தினராக நீங்க இருக்க முடியாது. சங்கம் உங்களுக்கு எந்த நலத்திட்ட உதவிகளையும் முன்னாடி வந்து செய்ய முடியாது. ஏன்னா சங்கத்துல நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா சங்கத்தை மதிச்சு அதனுடைய சந்தாவையும் வளர்ச்சி நிதியும் நாம கட்டினாதான் சங்க உயிரோட இருக்கும். சங்க உயிரோட இருந்தாதான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அது செஞ்சு கொடுக்கும் அப்படின்றத நண்பர்கள் மறந்துடக்கூடாது. அப்ப சங்கத்துக்கு முன்னாடி நின்று நீங்க சந்தாவை கண்டிப்பா செலுத்தணும். அதே மாதிரி சங்கத்தினுடைய வரவு செலவு கணக்குகள் அனைத்துமே வருடத்திற்கு ஒரு முறை போடக்கூடிய மாநில பொதுக்குழு மீட்டிங்ல நாம எல்லாருக்கும் பகிரங்கமாக தெரியப்படுத்திடுவோம். 6 மாதங்களுக்கு ஒரு முறை நிர்வாகிகளுக்கான மீட்டிங் போட்டு வரவு செலவு கணக்குகள் நாம தெரியப்படுத்துவோம். வருடத்திற்கு ஒரு முறை பொதுக்குழு மீட்டிங் போட்டு உறுப்பினர்கள் முதல் கொண்டு அனைவருக்கும் வரவு செலவு கணக்குகள் நாம தெரியப்படுத்திடுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினர்கள் முழுக்க முழுக்க எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் எந்த ஒரு தகவல் இருந்தாலும் நேரடியாக மாநில நிர்வாகிகளையும் மாவட்ட நிர்வாகிகளையும் நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய பிரச்சனை என்ன, என்ன உதவிகள் அப்படின்றத உடனுக்குடனே நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. அந்த தகவல்களையும் நண்பர்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்திக்கிறோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க ஐடி கார்டு வாங்கினதுக்கப்புறம் யாருமே வந்து ஃபோன் எடுக்கலான்னு. ஒரு நபருக்கு நீங்க கூப்பிடவே வேண்டியதில்லை. முழுக்க முழுக்க மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பெரிய டீமே இருக்கும். அவங்கள நீங்க யாருக்கு கூப்பிட்டாலும் உங்களுக்கான உதவிகளை உங்களுடைய தேவைகளை செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற தகவல்களை நண்பர்களுக்கு தெளிவா தெரியப்படுத்திக்கிறோம். நம்ம சங்கம் முழுக்க முழுக்க பேருக்காகவோ இந்த வாய் வார்த்தைக்காகவோ தகவல்களை எதையும் சொல்றது கிடையாது. நம்ம சங்கத்தை பத்தி இன்னும் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா வலைதளங்கள்ல போய் பாருங்க. ஃபேஸ்புக்ல டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப்லயும் இருக்கு. நம்மளை சங்கத்தை பத்தி முழு தகவல்களும் அதிலேயே இருக்கு. நீங்க பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்ம சங்கத்துல உறுப்பினர் கார்டு, ஹெல்த் ஐடி, நலவாரிய கார்டு, லோகோ கொரியர்ல உங்க வீட்டுக்கு வந்துடும். இதற்கு நீங்க கட்டக்கூடிய பணம் 500 ரூபாய். மாதம் சந்தா பிளஸ் சங்கத்தினுடைய வளர்ச்சி நிதி, இது இரண்டும் சேர்ந்து மாதம் 200 ரூபாய் நீங்க கட்டணும் அப்படின்றதை தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி நண்பர்களே.